ஸ்ரீமத் பாகவதத்தில் அம்பரீஷன் சொல்கிறார். அம்பரீஷன் ரகுவம்சத்தில் வந்த ஒரு ராஜா. அவர் பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறாருன்னா, பகவான் இவ்வளோ ஒரு அருமையான உடம்பை கொடுத்துருக்கார், சரீரத்தை கொடுத்துருக்கார். எதற்காக இதை கொடுத்துருக்காருன்னா, அவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ அழகான ஒரு சரீரம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு விநியோகம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்மளாக முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அது யதார்த்தம் கிடையாது. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு விநியோகம் இருக்குன்னு அவர் சொல்கிறார். என்னென்ன விநியோகம்னா, கைக்கு என்ன விநியோகம்னா, கரவுகரேகே மந்திர மார்ஜனாதிஷு. கையை வச்சு என்ன பண்ணணும்னா, செல்ஃபோன் நோண்டுறது தான் பிரயோஜனமா, இல்லை கையினால் எடுத்து சாப்பிட்றது பிரயோஜனமா? என்ன பிரயோஜனம் கையினாலன்னா, அந்த பகவானுக்கு அந்த துளசி எடுத்து அர்ச்சனை பண்ணுறது இருக்கே, அதுதான் இந்த கையை படைச்ச உண்மையான பிரயோஜனம். அவனுடைய சரணார விந்தத்தில் ஒரு 2 புஷ்பத்தை எடுத்து போடுறோமே, அது பிரயோஜனம். அது மாத்திரமா? அவனை சேவிக்கிறோமே, நமஸ்காரம் பண்ணுறோமே, வணங்குறோமே, இதுதான் இந்த கையை படைச்ச பிரயோஜனம். பகவத் கைங்கரியம் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்கார். பகவத் கைங்கரியம் பண்ணின 2 ஜீவன்களுக்கு கொடுத்துருக்கார். மனுஷால தவிர யானை கஜேந்திர ஆழ்வாராக இருந்த காலத்தில் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறாரோனோ, அதனாலேயே அந்த யானைக்கு பகவான் கையை கொடுத்துருக்கார். அது மாத்திரம் இல்லை, அணில் கையினால் எடுத்து சாப்பிடக்கூடியதான பிறவிகள் சில தான். அதில் ஒன்று மனுஷன், உயர்ந்த பிறவி மனுஷ பிறவி. அப்பேற்பட்டதான கை எதற்குன்னா, அவனை அர்ச்சனை பண்ணுறதுக்கு, அவனை பூஜனம் பண்ணுறதுக்கு, அவனை வணங்கிறதுக்காக தான் இந்த கையை கொடுத்துருக்கு. கரவுகரேகே மந்திர மார்ஜனாதிஷு. கால் எதற்கு கொடுத்துருக்காருன்னா, கண்ட இடத்துக்கு சுற்றுறதுக்கா கிடையாது. பாதோகரேகே க்ஷேத்திரபதானு சர்ப்பனே. பாரத தேசத்தில் எடுத்துட்டோன்னா எத்தனை ஜீவ நதிகள், எத்தனை கோவில்கள் இருக்குது. நம்மளால் நம்ம ஜீவ ஆயுசில், மனுஷ ஆயுசில் போய் தரிசனம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணால் கூட போக முடியாது, அவ்வளோ கோவில். அவ்வளோ ராஜாக்கள் அவ்வளோ கோவிலை கட்டி வச்சிருக்கா. பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள், பெரிய பெரிய கோவில்கள். அதெல்லாம் எதற்காகனா, நம்மளை போல உள்ளவா போய் தரிசனம் பண்ணுறதுக்கு தானே. கால் படைச்ச உண்மையான பிரயோஜனம் அந்த பகவத் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்கு தான். வேற எந்த ஊர்லேயும் கோவில் கட்டின்னு இருக்கா? என்னதான் இருந்தாலும் கர்மக்ஷேத்திரமான பாரத தேசத்தில் உள்ள சாநித்தியம் அதற்கு கிடையாதே. ஃபாரினில் கட்டலாம், மீதி எல்லா நாடுகள்லேயும் கோவில் கட்டலாம், இங்கே உள்ள பெருமை அங்கே கிடையாதோனோ. சாநித்தியம்னு சொல்கிறது புரியும்படியுமா சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய அந்த பண்டரிபுரத்தில் பக்கத்தில் அடுத்தாப்புல இருக்காளே ஆண்டாள், ரங்கமன்னாரை செவிச்ச ஆண்டாள் இருக்கா. இங்கே நடந்த லீலை போல் வேறொரு கோவிலில் நடந்திருக்கா? ஃபாரினில் கட்டியிருக்கிற கோவிலில் நடக்கவும் இல்லை, நடக்கவும் நடக்காது. அது நம்ம பாரத தேசத்துக்கே உள்ள பெருமை. அது மாத்திரமா, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸ்ரீரங்கம் எடுத்துட்டோம், திருச்சியில் ஸ்ரீரங்கத்தை எடுத்துட்டோன்னா, சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத் பாசமானே சமானேன். 7 பிராகாரத்துக்கு அந்த பக்கம் இருக்காரே சுவாமி, மத்தியத்தில் இருக்காரு. அவர் எப்படி வந்தார்னா, சும்மா ஒரு சிற்பி பண்ண மூர்த்தி இல்லை. அவர் கௌசல்யா தேவி ஆராதனம் பண்ண மூர்த்தி. அவளுடைய ஆராதனையில் மகிழ்ந்த பகவான் என்ன பண்ணுறார், அவருக்கே பிள்ளையாக பிறக்கிறார், குழந்தையாக ராமனாக அவதாரம். பண்டரிபுரம் போகிறோம், இந்த சரித்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, அந்த பிரபுவை போய் பார்க்குறோம். நம்ம போகும்போது கல்லா தெரிகிறார் பாண்டுரங்கன். அதே சமயத்தில் துக்காராம் போகிறார், வா துக்காராம்ங்கிறாரே, பேசுகிறார். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு ஆழ்வார் போகிறார். அவர் சுவாமி இவரை பார்த்த உடனே, ஆழ்வாரை பார்த்த உடனே எந்திருக்கிறார். எந்திருந்த உடனே அவர் எந்திருந்து இவரை சுவாகதம் சொல்கிறதுக்காக எந்திருக்கிறார். உடனே இவர் கிடந்தவாறு பேசுங்கிறார். இந்த ஆழ்வார், நீ கிடந்தபடியே பேசு. அப்படி இவர் எந்திருக்கவும் இல்லை, இவர் கிடக்கவும் இல்லை, பாதி சேவை ஆறுதங்க. எந்திருக்கிற பாதி அவசரத்தில் சேவை ஆறு. என்னன்னா, இது போல கோவில்களுக்குள்ள மகிமை வேற எந்த ஊர்லேயும் கிடையாது. கோவிலை உண்டாக்கலாம், நாயன்மார்களுடைய மங்களாசாசனத்தை உருவாக்க முடியுமா? ஆழ்வார்களுடைய மங்களாசாசனத்தை உருவாக்க முடியுமா?
அது எதற்கு உள்ள பெருமைன்னா நம்ம பாரத தேசத்துக்கு உள்ள பெருமை. இவ்வளோ கோவில்கள் இருக்குது, அதை போய் ஒரு மனுஷ ஆயுஸில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமா? தீர்மானமாக வரணும். க்ஷேத்ராடனம் போகணுன்னு முடிவு பண்ணால் எதிராக காலம்னா உன்னுடைய பேரன் உன்னை தாத்தா பாட்டின்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுவோன்ட்டார். அதுக்குள்ளே தான் தெம்பு இருக்கும், அதற்கப்பெல்லாம் தெம்பு இருக்காது. 40 வயசு மட்டும் இந்த சரீரம் எப்படின்னா விஸ்தாரம் அடைஞ்சுட்டே இருக்கும். தனுன்னு பேர். தனுன்னா விரிவடையிறது, விரிவடைஞ்சுட்டே இருக்கும், பலம் இருக்கும், இருக்கிற பலம் பெருகும், தெம்பு இருக்கும் உடம்பில். அதற்கப்புறம் என்னென்னா க்ஷீணமாயிண்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக காலம் குறைஞ்சுட்டே வரும், பலம் குறைஞ்சுட்டே வரும், இன்னொருத்தர சகாயத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியதான காலம் வரும். அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே போய் நீ க்ஷேத்திரத்தங்களாம் தரிசனம் பண்ணிட்டு வந்து. ஏன்னா க்ஷேத்ராடனம் போகணும்னா தெம்பு வேணுமே உடம்புல. அதனால் அந்த காலத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடும். பாதோகரே க்ஷேத்திரபதானுசர்ப்பணே, கால்கள் படைச்ச பிரயோஜனம் அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுற. கண்கள் படைச்ச உண்மையான பிரயோஜனம் எதுன்னா அந்த பகவானுடைய திரு உருவத்தை பார்க்கறது. டிவி பார்த்துண்டு இப்படி சுற்றுறதுக்காகவா இந்த கண்ணு படைச்ச பிரயோஜனம் எதுன்னா அவனுடைய திரு உருவத்தை பார்க்குறது, மகான்களை தரிசனம் பண்ணுறது. காது படைச்ச பிரயோஜனம் என்னென்னா இந்த பகவத் குணத்தை கேட்கறது. எந்த இந்திரியத்துக்கும் இல்லாத பெருமை இந்த காதுக்கு. மித்த இந்திரியங்களுக்கெல்லாம் சோர்வு உண்டு, சலைப்பு உண்டு. ஆனால் இந்த காதுக்கு மட்டும் சோர்வும் கிடையாது, சலைப்பும் கிடையாது. நீ எவ்வளோ சொன்னாலும் அது காது வாங்கி போட்டுட்டே இருக்கும். அந்த காது வலிக்கிறதுன்னு சொல்ல போகிறதில்ல யாரும். இதை கேட்டதுனால வலிக்கிறதுன்னு யாரும் சொல்ல மாட்டேன். ஏன் பகவான் அப்படி வச்சுருக்காரு? நீ பொத்தினாலும் உள்ளே கேட்கும், காது அடைச்சுட்டேனாலும் உள்ளே போய் கேட்கும். அப்பேற்பட்டதான ஒரு இந்திரியம் இந்த காது. ருக்மிணி தேவி அதுதானே சொல்கிறா, இந்த காது வழியாக உன்னுடைய பகவத்குணத்தை கர்ணபுடை காது விவரைகி அங்க தாபம்ங்கிறா. காது ஓட்ட வழியாக இந்த பகவத்குணம் உள்ளே போய் தாபத்தெல்லாம் போக்கு. காதுன்னு சொல்லலை, ஓட்டங்கிறா. நீ அடைச்சாலும் அது அடையாது, என்ன மூடிண்டாலும் இந்த சொல்கிற பகவத்குணம் உன் காதில் கேட்கும். அப்பேற்பட்டதான ஒரு அங்கத்தை கொடுத்துருக்காரு. சோர்வு கிடையாது, சலைப்பு கிடையாது. எதற்குன்னா இந்த பகவானுடைய நாமத்தை கேட்க. வாக்கு அவனுடைய நாமத்தை சொல்ல. நாக்கு எதற்கு? பலவிதமான ஆகாரத்தை பண்ணி டேஸ்ட்டு சாப்பிடவா, டேஸ்ட்டு பார்க்கறதுக்கா, இல்லை ஹோட்டலாக போய் சாப்பிட்டுட்டு வரதுக்கா? அவனுடைய திருநாமத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த நாக்கு. ஞானியான பிரம்மேந்திரா சொல்கிறார், அப்பா நாக்கை பார்த்து பேசுகிறார். அவர் மனுஷால பார்த்து பேசலை, நாக்கை பார்த்து பேசுகிறார். ப்ரூஹி முகுந்தேதி ரச்சனே ப்ரூஹி முகுந்தேதி கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி. அப்பா நாக்கே கேசவான்னு சொல்லு, ராமான்னு சொல்லு, சிவான்னு சொல்லு, சங்கரான்னு சொல்லு, மாதவா சொல்லு, கோவிந்தா சொல்லுன்னு ஒவ்வொரு நாமத்தையும் பழக்கிறார், சொல்கிறார். நாக்கை கூப்பிட்டு பேசுகிறார். நீ சாப்பிட்டுண்டு அப்படியே சுத்தாத, வம்பு பேசிட்டு வாக்கால் வம்பு பேசின்னு சுத்தாத, அவனுடைய நாமத்தை சொல்லு. அதுதானே உன்னுடைய காரியம். அதை சொல்ல வேண்டாமா? யார்? ஞானிகள் சேவிக்கிறா இந்த பகவத்குணத்தை. அதுதானே உண்மையான பிரயோஜனம் நாக்குக்கு, வாக்குக்கு. இதுபோல் இந்த சரீரம் எதற்காக படைச்சிருக்காருன்னா ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு விநியோகம். எது விநியோகம்னா பகவதர்ப்பணம் பண்ணுறது விநியோகம். பகவத் விஷயமாக பகவானுடைய கைங்கரியார்த்தமாக விநியோகம் பண்ணுறது ஒவ்வொரு அங்கத்துக்கும். இந்த பகவான் பார்ப்பார், மேலேருந்து பார்ப்பார், இப்படி ஆரோக்கியமான ஒரு சரீரத்தை நம்ம கொடுத்துருக்கோம், அது அதுக்கு உபயோகப்படுத்துகிறாளா இல்லையான்னு பார்த்துட்டு இருப்பார். அவர் ஒன்றும் அசடு இல்லை, ஜெகன் நிர்வாகம் பண்ணுற, ஜெகத்தையே நிர்வாகம் பண்ணுறார். அவர் என்ன அசடா? மேலேருந்து பார்ப்பார். ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம், இதை சரிவர யார் உபயோகப்படுத்துகிறான்னு மேலேருந்து பார்ப்பார். ஒழுங்காக உபயோகப்படுத்தாட்டி என்னென்னா அடுத்த பிறவியில் அதை கட் பண்ணிவிடுவார். சரிவர உபயோகப்படுத்தாட்டி அதை கட் பண்ணிவிடுவார். பார்க்குறோமே பல பேருக்கு பல அங்கஹீனமாக பிறக்கிறாளே. எதனால்? நான் கொடுத்ததை ஒழுங்காக உபயோகப்படுத்தலைன்னா அடுத்த ஜென்மம் அது கிடையாது. அவனை துதிக்கிறதுக்காக தானே இவ்வளோ கொடுத்துருக்கார், இவ்வளோ சௌக்கியத்தை கொடுத்துருக்கார். அவனை மறக்கக்கூடாது, அவனுடைய நினைப்பில் அதெல்லாம் அவனுடைய நாமத்தை சொல்லணும். அதற்காக தான் இவ்வளோ சௌகரியம். அதற்கு தான் இப்படி புஷ்டியான ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கார் பகவான். இது இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் போனதுன்னா, ஒவ்வொரு அங்கமாக போனதுன்னா அதனுடைய விலை தெரியும்,
அதன் பகவான் நம்மளை எப்படி படைச்சிருக்காங்கிறது அப்போ தான் புரியும். ஆப்ரேஷன்னா பல லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கே, அப்போ அது இருக்கும்போது நம்மளுக்கு அதனுடைய பிரயோஜனம் தெரில. ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் பல லட்சம் ரூபா செலவாகுது. அப்போ புரியறது இந்த சரீரம் உண்மையிலே வேல்யூ ஆனது. புண்ணிய பாபத்தினால தான் அங்கஹீனமாக பிறக்கிறான். பாண்டுரங்க பக்தர்லேயே ஒரு பக்தர் யாருன்னா கூர்மதாசர்னு ஒரு பக்தர். அவர் எப்படி பிறக்கிறாருன்னா அங்கஹீனமாக பிறக்கிறார். பிறக்கிற காலத்திலே அவருக்கு அங்கஹீனம். அவருடைய பேர் என்னன்னா வேறொரு பேர். ஆனால் அவர் அங்கஹீனமாக இருக்கிறதுனால, கூர்மத்தை போல இருக்கிறதுனால, ஆமை போல இருக்கிறதுனாலே அவர் கூர்மதாசர்னு பேர். பண்டரிபுரத்துக்கு அடுத்தாப்புல ஒரு கிராமத்தில் அவர் பிறக்கிறார். சரீரத்தில் புஷ்டி இல்லை, சரீரம் அங்கம் சின்ன சின்னதாக இருக்கு. ஆனால் பகவான் இடத்துல அலாதியான ஒரு பிரியம், பிரேம, ஆசை. அப்பா அம்மாலாம் கிடையாது, அனாதையான குழந்தை. அனாதையாக இருக்கார்னா நம்மளுக்கெல்லாம் யார் ரட்சகன்னா விஜயகோபால சுவாமி சொல்கிறார், அநாத பந்தோகரே ஸ்ரீநாத ஜெகதீஷாங்கிற. யார் உண்மையான ரட்சகன்? சொந்தக்காராக இருந்தாலும் அவள் பிரயோஜனப்பட மாட்டேன். நம்ம ஆற்று வாசலில் ஒரு 1000 காக்கா இருக்குது, கூட்டம் கூட்டமாக இருக்குன்னா அதை நினச்சி நம்ம பெருமைப்படுறதுக்கே இல்லை. ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோன்னா அந்த 1000 காக்கா எங்கே போச்சுன்னே தெரியாது. இல்லையே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 1000 காக்கா இருந்ததேன்னா இருந்தது, கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. நீ ஒரு கல்லை தூக்கி போட்டேன்னா 1000 காக்காவும் போயிடும். இது போலன்னா ஒரு கஷ்டமோ துக்கமோ வந்ததுன்னா பந்துக்கள்லாம் தெரிச்சு போயிடும். ராத்திரியில் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா, இல்லை ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வரும். அவள் கேட்பா, உங்களுக்கு கூட பிறந்தவராமே, இவர் சொல்கிறார் ஸ்டேஷனில் வச்சுருக்கோம், கூட பிறந்தவராமேம்மா அப்படின்னு கேட்பா. இவன் என்ன சொல்லுவானா, அரை தூக்கத்தில் எனக்கு கூட யாருமே பிறக்கலைன்னு ஃபோனை வச்சுடுவோம். உண்மையாக கூட பிறந்தவாளே கைவிடுற காலம். எது மேலே நம்பிக்கை வைக்கணும் உண்மையான்னா, துக்காராம் சுவாமி சொல்கிறார், உண்மையான பிரயோஜனம், ஜென்மா அடைஞ்ச பிரயோஜனம் எதுன்னா, ஐசா லாப பாந்தா காண்டி விட்டல விட்டல பாயி, பகவத் சரணாரவிந்தத்தில் ஆசை வைக்கும். உண்மையான பந்து யாருன்னா அந்த பகவான் தான். அவனை விட்டுட்டு இருக்கிற பந்துக்களெல்லாம் நீ பந்துவாக நினச்சேன்னா அது பிரயோஜனப்படையாது. எந்த காலத்தில் உபயோகப்படணுமோ அவள் உபயோகப்பட போடல. அப்படி இல்லை இருக்கிறவாளை நம்பி அவன் ஆயுசை போக்கிக்காது. கஜேந்திரன் யானை பிடிச்சிடுத்து தண்ணிக்குள்ளே முதல்ல பிடிச்சி இழுத்துன்னு இருக்கு. இந்த கரையில் இருக்கக்கூடிய யானைகள்லாம் 10 அடி இழுக்கிறது. இந்த யானை கூட்ட தலைவன் இந்த கஜேந்திரன் 10 அடி இழுக்கிறது. இந்த கஜேந்திரன் இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய முதலை அந்த யானையை 20 அடி உள்ளே இழுத்தணும். உட்காந்து அந்த கரையில் இருக்கிற யானைகளை பார்த்து நம்பினாலும் காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த யானையை பார்த்து இந்த யானை அழறது. விச்சுக்குருஷு பார்த்து அழறது. என்னை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றுங்கோ, என்னை எப்படியாவது இந்த முதலேட்டேருந்து காப்பாற்றுங்கோ. உண்மையாக காப்பாற்றக்கூடிய அந்த பகவானை விட்டுட்டு காப்பாற்ற முடியாத அந்த பந்து ஜனங்களை நம்பி அழறது. அது என்ன பண்ணுறது? 2 இழுத்து பார்க்கறது, இழுக்க முடியல, உட்காந்து அழறது. எது போலன்னா குடும்பத்தில் இருக்கிறவாளை போல. குடும்பத்தில் இருக்கிறவன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கழவருக்கு வடம் முடியாமல் போயிடும், உடனே உட்காந்து சகசிரநாமம் யாரும் சொல்ல போகிறதில்ல, ராமநாமத்தை சொல்ல போகிறதில்ல, விட்டலா சிவா சங்கரான்னு ஏதாவது சொல்ல போகிறோமா? அன்றைக்கே சொன்னது போல தான், ஏன் இப்படி சொத்தெல்லாம் பங்கிடு பண்ணாமல் போகிறேன்னு உட்காந்து அழப்போகிறோம். அது மட்டும் இல்லை, அது உடனே பார்த்தது வேறொரு தலைவனை தேர்ந்தெடுத்துன்னு அந்த யானை கூட்டம் போயிடுது. எது போலன்னா குடும்பஸ்தில் இருக்கிற அந்த குடும்பஸ்தனாக இருக்கக்கூடிய அந்த கிழவர் படுத்துட்டார்னா அந்த குடும்பம்லாம் என்ன பண்ணும்? 10 நாள் உட்காந்து அழுவா. அந்த காரியம் முடிஞ்ச பிறகு வேறொரு தலைவனை தேர்ந்தெடுத்துன்னு அந்த குடும்பம் இயங்க ஆரம்பிச்சு. நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேங்கிறார். அது பர்யந்தந்தான் அவனுடைய நினைவு. உள்ளே இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபம் போயிடுத்துன்னா உனக்கு அப்புறம் கோவிந்தன், கோபாலன், மாதவன், சங்கரன் இந்த பேர் கிடையாது. பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டுங்கிறார். அந்த பேர் போயிடும். 60 வருஷம் உன் கூட குடும்பம் நடத்தினாலே அந்த ஸ்திரீ உன் கூட இருப்பாளா? உன் மனைவி கூட இருப்பாளா? ஒரு ராத்திரினா ஒரு ராத்திரி கூட இருக்க மாட்டேன். ஆனால்
நம்ம உயிருள்ள காலத்தில் ரோகியோ ஜடமோ கை கால் முடியாதவாளோ உடம்புல என்ன ரோகம் இருந்தாலும் உள்ளேந்து போக மாட்டேன்னு யார் இருக்கான்னா ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் இருக்கு. அவன் எப்பேற்பட்ட வியாதிகாரனாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறது யாருடா? பகவான். மனைவி வந்து தொடமாட்டா, ஆனால் பகவான் உள்ளே உன்னை தொட்டுண்டே இருக்க. அவர் தொட்டுண்டே இருக்கிறதுனால தான் உனக்கு ஜீவதசையில் இருக்க, நீ உயிரோடு இருக்க. அவர் ஒரு நிமிஷம் போயிட்டா பேரினை நீக்கி பிணம் என்று பேர். அந்த காலத்திலையும் நம்ம கூட இருக்கிறது யாருன்னா பகவான். அவனை மறக்கலாமா? கடைசி காலத்தில் கூட வருது அந்த பகவத் ஸ்மரணமும் பகவத் சரணாரவிந்தம் மட்டும்தான். இந்த கஜேந்திரனை போல வேறொரு தலைவனை தேர்ந்தெடுத்தது போல இங்கே இவன் இந்த கிழவர் அழுதுன்றிருப்பார். இன்றைக்கி இந்த பையன் வந்துடுவான், நாளைக்கு அந்த பையன் வந்துடுவான், நம்மளை காப்பாற்றிடுவான்னு இந்த நினப்பிலே இவருடைய வாழ்க்கை போகும். உண்மையிலேயே பகவானை நினச்சிருந்தா கரை சேர்ந்திருப்பார். ஆனால் அவருக்கு அதை நினைக்கிறதுக்கு மனசு வராது. ஏன்னா இந்த சம்சார சாகரத்தில் மனசு உழண்டு 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 அதை தான் நினப்பு வரும். பிள்ளைக்கு என்ன ஆச்சோ பொண்ணுக்கு என்ன ஆச்சோன்னு இதை நினப்பு. கடைசி காலத்தில் இதை நினச்சே ஜீவனை விடும். கடைசியில் எதை நினைக்கிறோமோ அடுத்த ஜென்மா அது. பிரயோஜனப்படாத அவளை நினைக்கிறத விட்டுவிட்டு இந்த கிழவருக்கு அஜ்ஞானம் எந்த அளவு இருக்கும்னா வெண்டைக்காய் டெய்லி போய் இவரே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரும். வெண்டைக்காய், முருங்கைக்காய், இது போல் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பார். உட்காந்து ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணுங்கோ, பகவத் அர்ச்சனம் பண்ணுங்கோ, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கன்னு அவரால் முடியாது. இல்லாத வேலையெல்லாம் தன் தலையில் எடுத்து போட்டுண்டு இவர் எல்லாத்தையும் குடும்பத்தையே தான் சுமக்கிறது போல் என்ன இருக்கும். கோபுரத்தில் பார்த்தா ஒரு பொம்மை இருக்கும். என்னென்னா கோபுரத்தை அந்த பொம்மை தாங்கி பிடிக்கிறது போல் ஒரு பொம்மை இருக்கும். 4 பக்கம் இருக்கும். உண்மை எதிரானா அந்த பொம்மையும் சேர்த்து கோபுரம் தான் தாங்கிறது. ஆனால் இங்கேருந்து பொம்மையில் பார்த்தா அப்படி இருக்கும். அதுபோல் இந்த குடும்பத்தை தாங்கிறது அந்த கிழவர் தானே. அந்த கிழவருக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். இவர் போயிட்டார்னா யாரும் என்ன சாப்பிடாமல் இருக்க போகிறாளா, இல்லை காரியம் பார்க்காம இருக்க போகிறாளா? சாப்பிடாமையும் இருக்க போகல, எந்த காரியமும் பார்க்காம இருக்க போகிறதில்ல. அவரை மறந்துட்டு அடுத்த காரியத்தை பார்ப்பா. அதனால் விவேகம் உள்ள நம்ம என்ன பண்ணணும்னா பகவானை குறித்து இப்பேலேருந்தே நினைக்க ஆரம்பிக்கணும். அது ஒன்று மட்டும்தான் கடைசி காலத்தில் நம்மளுக்கு கை கொடுக்கும். உண்மையான பந்து இருந்தாலும் இருந்ததுக்கு சமமாகாது. பகவானே உண்மையான பந்து. இவர் அநாத. அவர் எதை நம்பினார்னா பகவத் சரணத்தை நம்புறார். யாரோ 2 பேர் அக்ரஹாரத்துலேயோ அந்த ஊரில் இருக்கிறவாளோ கொண்டு வந்து ஆகாரத்தை நித்தியப்படி தரா. அதை சாப்பிட்டுண்டு இந்த சரீரம் அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா எப்படியாவது ஒரு தடவையாவது போய் அந்த பாண்டுரங்கனை சேவிக்கணும். எப்போ சேவிக்கணும்னா ஆஷாட ஏகாதசி காலத்தில் போய் சேவிக்கணும். அந்த புண்ணிய காலத்தில் இன்றைக்கும் போனோன்னா ஆஷாட ஏகாதசி தினத்தன்று லட்சோபலட்சம் ஜனங்கள் யாத்திரையாக வந்து அந்த பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுறோம். என்ன ஊர்லேருந்துன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தெகு ஆலந்தின்னு சொல்லக்கூடிய 2 கிராமங்கள்லேருந்து புறப்பட்டு வருவாவா. லட்சம் ஜனங்கள் யாத்திரையாக வருவா. பல நாட்களாக வந்து அந்த பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணி எவ்வளோ நாள் க்யூவில் நிற்பான்னா 4 நாள் 5 நாள் க்யூவில் நின்று தரிசனம் பண்ணுவான். இருக்கிறதுலே பாண்டுரங்கனுக்கு நடக்கக்கூடிய விசேஷங்கள்லேயே உற்சவங்கள்லேயே பிரதானமான உற்சவம் இந்த கார்த்திகை ஏகாசி உற்சவம், ஆஷாட ஏகாசி உற்சவம். அந்த தேதியில் அந்த ஏகாதசியில் வந்து தரிசனம் பண்ணு. இப்பேலேருந்து உருண்டா அவருக்கோ நடக்க முடியாது, கை கால் கிடையாது, நடந்து போக வசதி இல்லை. உடனே பார்க்குறார். அவர் ஒரு பிளான் பண்ணுறார். என்ன பிளான்னா அடுத்த ஏகாதசி 365 நாள் இருக்குது. அடுத்த ஏகாதசிக்கு நம்ம போகணுன்னா இப்பேலேருந்தே உருள ஆரம்பித்தா அடுத்த ஏகாதசி நம்ம பாண்டுரங்கனை போய் தரிசனம் பண்ணிடலாம். 200 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ ஒரு கணக்கை பண்ணிட்டு கிளம்புறார் அவர். ஊரில் இருக்கிறவாள்லாம் தடுக்கிறா. என்ன தடுக்கிறான்னா நீ இந்த ஊர்லேருந்து கிளம்பி போகாத, அநாதையாக இருக்கக்கூடிய ஒன்றை யார் காப்பாற்றுவா? நீ இப்படி யாத்திரை கிளம்புறையே, உனக்கு இப்போ ஊரில் இருக்க உனக்கு ஆகாரம் தரும், வெளியூர் போனால் யார் ஆகாரம் தருவா? சாப்பாடு எப்படி சாப்பிடுவ? நன்னா இருக்கிறவாளுக்கே சாப்பாடு கஷ்டம், நீயும் அங்கஹீனமாக இருக்க, உடம்புலையோ குறை இருக்குது உனக்கு. எவ்வளோ தூரம் உருள முடியும் உன்னால்? 200 கிலோமீட்டர் எப்படி போவ நீ?
இது போல தடுக்கிறா. இதெல்லாம் என்னன்னா பகவான் சோதிக்கிறதா அர்த்தம். நம்மளை பகவான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். எதனால் டெஸ்ட் பண்ணுறாருன்னா, பரீட்சை பண்ணாதானே தெரியும் உன்னுடைய நிலைமை. கீதையை உபதேசம் பண்ண பகவான் அர்ஜுனன்ட்ட ஒரு கத்தியை கொடுத்து வெட்டுங்கிறார். எந்த சமயத்தில்னா, திரௌபதி அவளுடைய குழந்தைகளான பஞ்சபாண்டவாளை வெட்டிவிடுறான் அந்த அஸ்வத்தாமாங்கிற ஒரு துரியோதனன் கூட இருக்கிறவன் குழந்தைகளெல்லாம் வெட்டி விடுறான். வெட்டினா அந்த அம்மா 5 குழந்தைகளும் போயிடுத்து. திரௌபதி கதர்ற காலத்தில் இந்த அர்ஜுனன் ஒரு சபதம் எடுக்கிறான். என்னன்னா, யார் இந்த குழந்தைகளை கொன்னாலோ, அவனுடைய குழந்தைகள் தான், யார் கொன்னாலோ அவளை சிரச்சேதம் பண்ணி கொண்டு வந்து திரௌபதி மனைவியினுடைய காலில் போடுற. திரௌபதிக்கு சமாதானம் ஆச்சு. அங்கே எங்கே தேடி பார்த்தா ரொம்ப தேடுறதுக்கு இல்லை, மிச்சம் இருக்கிறது இந்த அஸ்வத்தாமா மட்டும்தான். அஸ்வத்தாமா கிட்ட போய் யுத்தம் பண்ணி அவனை தலையோட கால் கட்டி தேர் தட்டில் ஏற்றினான். உடனே பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா, ஒரு வாள் எடுத்து அவன் கையில் கொடுத்தாள். ஏ அர்ஜுனா, நீ என்ன பண்ணணும்னா, கட்டினா போராது, அவனை சிரச்சேதம் பண்ணு, வெட்டு. கத்தி எடுத்து கொடுத்தார். ஏன் கத்தி எடுத்து கொடுத்தார்னா, அவன் அப்படி தானே பிரதிஜை பண்ணியிருக்கான். ஆகரிஷ்யே சிரஸ்தஸ்ய எஸ்தே மானினி புத்திரா. யார் வெட்டினானோ, யார் இந்த தப்பை பண்ணினானோ அவனுடைய தலையை கொண்டு வந்து தர. பகவான் உடனே எடுத்து கொடு. அவன் மறந்துட்டான், பகவான் அந்த கத்தி எடுத்து கொடுக்குறார். எதனால் இதை பண்ணுறார் பகவான்னா, ஏவம் பரீட்சதா தர்மம்ங்கிறார். டெஸ்ட் பண்ணுறாராம். நம்ம இந்த யுத்த காலத்தில் கஷ்டப்பட்டு மூசுன்னு கஷ்டப்பட்டு இந்த யுத்தத்துக்கு நடுப்புற இவனுக்கு இந்த கீதையை உபதேசம் பண்ணியிருக்கும். அந்த காலத்தில் இந்த நடுப்புற உபதேசம் பண்ணோமே, இவன் சும்மாவான்னு டைம் பாஸுக்கு கீதையை வாங்கி கேட்டுன்னு இருக்கானா, இல்லை உண்மையிலேயே பகவான் சொன்னது, குரு சொன்னதுன்னு அந்த கருத்துக்களை மனசில் வாங்கிட்டு இருக்கானா இல்லையா? டைம் பாஸு கேட்டவனா இருந்தால் இந்த கத்தியை வாங்கி கழுத்தை வெட்டிடுவான். இல்லை அர்ஜுனன் உண்மையிலேயே பகவானுடைய வார்த்தையை மதிக்கிறவனாக இருந்தால், குருவாக நினச்சதை ஏற்றுன்னு இருந்தான்னா இந்த தலையை இப்போ வெட்ட மாட்டான். அதனால் பகவான் அதை பரீட்சை பண்ணி பார்த்தார். அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான், அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிவிட்டான். நான் வெட்ட மாட்டேன்னா. ஏன் வெட்ட மாட்டேன்னா, என்னுடைய குரு புத்திரன் இவன். குரு புத்திரன் யாருக்கு சமம்னா, குருவுக்கு சமம். குரு வேற கிடையாது, இவர் வேற கிடையாது. நான் வெட்ட மாட்டேன், இவனை கொண்டு போய் அங்கே கீழே போட்டுடுறேன், அவள் என்ன வேணுமோ பண்ணிக்கிட்டு. பகவானுக்கு உள்ளூர சந்தோஷம் என்னென்னா, நம்மளுடைய சிஷ்யன் தேறிட்டானே, நம்ம உபதேசம் பண்ணதான் உட்கொண்டு மனசில் வாங்கிட்டு அதன்படி நடக்கிறானே அப்படின்னு ஒரு சந்தோஷம். எதனால் பகவான் இதை பண்ணார்னா, ஏவம் பரீட்சதா தர்மம்ங்கிறார். பரீட்சை பண்ணி பார்ப்பார், உனக்கு எவ்வளோ திருட விஸ்வாசம் இருக்குன்னு பகவான் சோதிச்சு பார்ப்பார். அந்த சோதனையிலெல்லாம் நீ போயிட்டேன்னா, ஃபெயிலியர் ஆகிட்டான்னா அவ்வளோதான். பிரகலாதனுக்கு அவள் அப்பா கொடுக்காத சோதனையா, நெருப்பை கொண்டு போய் தள்ளுறார், பூமியில் புதைக்க வச்சு தலை மட்டும் வேலை இருக்குது, உடம்பெல்லாம் கீழே இருக்குது, யானையை விட்டு ஃபுட்பாலை போல் இடற சொல்கிறார். விஷம் உள்ள கொடிய விஷம் உள்ள பாம்புகளை விட்டு கொத்த சொல்கிறார். ஈட்டியை வச்சு குத்துறார். மலையிலேருந்து உருட்டி விடுறது, கடலில் தூக்கி போட்டுற. ஹிரண்யகசிபு பண்ணாததே கிடையாது. கொடிய விஷத்தை சாப்பாட்டில் கலந்து அந்த பிரகலாதனுக்கு கொடுக்குறார். அம்மா கையாத்து கலந்து கொடுக்குறா, பிரகலாத சுவாமியுடைய அம்மா, அவள் கலந்து கொடுக்குறா. கலக்கும் போதே நெடி ஏறி மயக்கம் வருது. அதை சாப்பிட்டுட்டு இந்த பிரகலாத சுவாமி சொல்கிறார், கபலே கோவிந்தம், நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டது போல இருக்குது, புடி எனக்கு தெம்பா இருக்குமாங்கிறார். இன்னும் கொஞ்சம் கொடுங்கிறார். இது போல பல துயரங்களை செய்திருக்கார். ஆனால் எல்லா துயரத்துலேருந்து யார் காப்பாற்றினான்னா அந்த பகவான் தான். ஏன்னா இவர் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் அவர் காப்பாற்றுறார். அவர் எப்படி பார்க்குறார், யானையாக பார்க்கல. ஏ கஜேந்திர ஆழ்வாரே, நீ தானே வந்திருக்கப்ப. தக்ஷகன் பாம்பு வந்து கொத்துறது, பாம்பா பார்க்கல, நீ தானப்பா ஆதிசேஷனாக படுத்துன்னு இருக்க. விஷம் எங்கேருந்து உண்டாச்சு, உங்ககிட்டேருந்து தானே உண்டாச்சு.
அது உன்கிட்டேன்னு வந்தது தான் அந்த விஷம். அந்தந்த ஸ்வரூபத்தை பகவத் சம்பந்தப்படுத்தி பார்க்குறார். என்ன ஆகுதுன்னா எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் பகவான் அதுலேருந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குற. சோதனையை கொடுப்பார், நீ அவருடைய சரணத்தை பிடிச்சி அதுலேருந்து தாண்டி விட்டேன்னா பாஸ் மார்க் போட்டு ஒன்று ஏற்றுருவார் பகவான். கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த தூணை காமிச்சு இதில் இல்லையாடான்னு கேட்குறான். தோ இருக்கானே என் பிரபுங்கிறார். திருஷ்யத்தேன்னு சொன்னார். அந்த பிரகலாதனுக்காக தனியாக ஒரு அவதாரம். மித்த அவதாரங்கள்லாம் எப்படின்னா 120 வருஷ காலம் கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் இத்தனை வருஷங்கள்னா அதை பிறக்கும் போதே பகவான் பிளான் பண்ணிட்டு தான் பிறப்பார். சும்மா பிறந்து அப்படியே அவதாரம் பண்ணிட முடியாது. ஒரு அவதாரம் பண்ணால் பல காரியங்கள். இப்போ அவதாரம் பண்ணியிருக்கார். ராமாவதாரம் பண்ணினா தசரதனுக்கும் கௌசல்யக்கும் பிள்ளையாக பிறக்கணும். போகிற வழியில் அந்த குகனை பார்க்கணும். அவனை அன்புள்ள குகனோடு ஐவரானோம்னு அவனை சேர்த்துக்கணும். அடுத்தது போகிற வழியில் சபரியை பார்க்கணும். அந்த அணிலுக்கு அனுகிரகம் பண்ணணும். விபீஷணனுக்கு சரணாகதி பண்ணுற காலத்தில் அனுகிரகம் பண்ணணும். இது போல் எத்தனை இருக்குது. இது அத்தனையும் வைகுண்டத்துலேருந்தே பிளான் பண்ணுவாராம். இத்தனை பண்ணிட்டு தான் பூலோகத்தில் ராமராக அவதாரம். கிருஷ்ணர்னா பிறந்த உடனே கோபிகளுக்கு அந்த இடைச்சேரி குழந்தைகளுக்கு அகாசுரன், பகாசுரன், திருநாவர்த்தன், சகடாசுரன், பூத்தனை எல்லா அசுராளுக்கும் மோட்சங்கிறார். இத்தனை பேருக்கும் மோட்சம் கொடுக்கணுங்கிறத ஆயர் குலத்தில் அந்த ஆயர்பாடியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி வைகுண்டத்துலேருந்து ஸ்கெட்சு போடுவாராம் பகவான். இத்தனையும் பண்ணணும்னு. ஆனால் அப்படி பண்ணுற பகவான் இந்த ஹிரண்யகசிபுக்கு இந்த பிரகலாதன் பண்ண பாக்கியம் என்னன்னா, எவ்வளோ நாமத்தை சொல்லி அவன் கூட்டிருப்பான். தூணை காமிச்சு இதில் இல்லையாடான்னா அதோ இருக்கானே பிரபுன்னா 3 மணி நேரம் ஸ்பெஷல் டியூட்டியாம். இந்த குழந்தைக்காக தனியாக ஒரு அவதார். யாருக்குமே இல்லாத ஒரு கருணை அந்த குழந்தைக்கு. ஏன்னா அவ்வளோ நம்பினையோன்னோ அதற்கு தகுந்த பலன். நீ 100க்கு 100 கைவிட மாட்டார்னு நம்பினேன்னா பகவான் அதற்கு உண்டான பலனை தீர்மானமாக கொடுப்பார். பிரகலாதன் நம்பினா அவனுக்கு தூணா தெரியறது அவள் அப்பா ஹிரண்யகசிப்புக்கு. ஆனால் இந்த குழந்தைக்கு எப்படின்னா ஏதோ என் நரசிம்ம பிரபு தெரியறானேங்கிறார். தெரியறானேன்னு ஒரு சும்மா ட்ராமா பண்ணல, ஆக்ட் பண்ணல. இவர் எப்படி காமிக்கிறார். தூணை ஒரு குத்து விட்டான், நரசிம்ம பிரபு அந்த தூண்லேருந்து வந்தார். இதற்கு மேலே சொல்கிறார், இவன் எங்கே கையை காமிக்க போகிறான்னு தெரில இந்த ஹிரண்யகசிபு. அதனால் பார்த்தால் 3 லோகத்துலேயும் வியாபிச்ச அந்த பிரபு இருந்தார். இவன் எங்கே காமிச்சாலும் வெளியில் வரணுங்கிறதுக்காக. ஏன்னா நம்பினா அதற்கு பலன் தீர்மானமாக உண்டு. நம்பினோர் கைவிடப்படார் நான்மலைகர் தீர்ப்புங்கிறார் வேதம் சொன்னது இல்லையா? அதனால் யாரை நம்பினா கைவிட மாட்டான்னா அந்த பகவானை நம்பினா கைவிட மாட்டான். எதை நம்பி போகிறேன்னா அந்த பகவானை நம்பி போகிற. அதை பரீட்சை பண்ணி பார்ப்பான் பகவான். ஒவ்வொரு நிலையிலையும் அதில் பாஸ் வாங்கிட்டா அவனுடைய சரணாரவிந்தத்தை அடைஞ்சும். எல்லாரும் தடுத்து நிறுத்துறா, நீ போகாத, பக்தி பண்ணுன்னு யாரும் சொல்லவே மாட்டா. நீ குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போ, பகவானை குறித்து தபஸ் பண்ணுன்னு யாரும் ஆற்றுல சொல்லவே மாட்டா. நீ ரொம்ப பஜனை மடத்துக்கு போயிட்ட, போகிற, கெட்டு போயிட்ட, பார்த்துக்கோ, குடும்பத்தை பார்த்துக்கோ, இப்படி தான் உபதேசம் பண்ணுவா எல்லாரும். என்ன எப்போ பார்த்தாலும் பஜனையிலே போய் உக்காந்துருக்கியே, ரொம்ப ஈடுபாடாக இருக்கே, இதெல்லாம் சரியா இல்லை பார்த்துக்கோன்னு வேணால் உபதேசம் பண்ணுவா. நீ ரொம்ப பஜனைக்கு போகிற, ரொம்ப நல்லதுன்னு யாரும் உபதேசமே சொல்ல அதை நல்ல விதமாக யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவளுக்கு என்ன எண்ணம்னா, அவள் இருக்கிற காலத்தில் நீ மட்டும் கடையேறி போயிட்டேன்னா கஷ்டம் தானே. ஆனால் அவள் கூட ஒன்றி இருக்க வைக்கணும்னு நினைக்கிறான். நரகத்துக்கு வா சேர்ந்து போவோங்கிற. தப்பித்தவறி ஒரு கோவிலுக்கு அடிக்கடி பார்த்தா உடனே கேட்குறான், என்ன சார் அடிக்கடி உங்களை கோவிலில் பார்க்குறேனே, என்ன விஷயம்? அப்போ என்னென்னா விஷயம் இருந்தால் தான் கோவிலுக்கு வருவோன்னே ஆயிடுது. நல்லது பண்ணால் கேள்விக்குறியாக இருக்குது. இந்த விஷயத்தில் அம்மா அம்மா இல்லை, அப்பா அப்பா இல்லை, குரு குரு இல்லை, சொந்தங்கள் கிடையாது. ஒரு கால் பகவானாக இருந்தால் பகவானே கிடையாது. எந்தெந்த விஷயத்துலன்னா குருர் நசஸ்யாது ஸ்வஜனோ நசஸ்யாது பிதா நசஸ்யாது ஜனனி. ஒரு கால் தெய்வத்தை வணங்குற காலத்தில் அம்மா நீ இந்த தெய்வத்தை வணங்காதுன்னு சொன்னான்னா அவள் அம்மா கிடையாது. அப்பா நீ தெய்வத்தை வணங்காதன்னா அந்த அப்பா அப்பா கிடையாது. ஒரு கால் குரு வணங்காதுன்னு சொன்னால் அவர் குருவே கிடையாது. ஒரு கால் தெய்வமே என்னை வணங்காதுன்னு சொல்லித்துனா அது உண்மையான தெய்வமே கிடையாது. யார் உனக்கு தெய்வத்தையும் பகவானையும் சத்சங்கத்தையும் மகான்களையும் காமிச்சு கொடுத்து கூட்டிட்டு போகிறாளோ அவளே உண்மையான குரு, அவளே உண்மையான மகான். இதெல்லாம் கெடுதல்னு ஒருத்தர் சொன்னால் வந்துட்டு பழக்க வழக்கமே வச்சுக்காதன்னர். அந்த சங்கத்திலேருந்து விலகி வந்துடணும்.
இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறா. அந்த சத்சங்கத்துக்கு நீ போறையே கஷ்டப்படுவ, பண்டரிபுரம் மிகவும் தூரமாச்சு, இப்படி அப்படி சொல்கிறா. எல்லாத்தையும் கேட்டுண்டார். இவர் உடனே யாத்திரையை தொடங்குறார். யாத்திரைன்னா என்ன, நடந்தால் போக முடியும்? உருண்டு 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 போகிறார். பல கிலோமீட்டர் தூரம் இருக்குது, நடக்க முடியாது. ஒவ்வொரு நாள் ஒரு கணக்கு வச்சுட்டு உருள்றார். இன்றைக்கி இத்தனை தூரம், இன்றைக்கி இவ்வளோ தூரம். இப்படி கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு ஆகாரம் இல்லாமல் அப்படி உருண்டு வர தொடங்குறார். இப்படி அந்த தடைகளெல்லாம் தாண்டி நம்ம பகவானை பஜிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, வணங்க ஆரம்பிச்சிட்டோன்னா என்னன்னா, பகவான் உனக்கு எல்லா அனுகூலத்தையும் பண்ண ஆரம்பிச்சோம். சர்வானுகூலோ பகவான். நீ என்ன பண்ணணும்னா தடைகளை மீறி அவனை சேவிக்க ஆரம்பிக்கும். என்ன ஆச்சுன்னா, இவர் இப்படி இத்தனை பேர் தடுத்தா ஆகாரத்துக்கு வழி இல்லை, உடம்புலையோ அங்கஹீனம், கஷ்டப்பட்டு தான் வந்தாகணும், உடம்புல ரத்தம் வருது, இந்த உருள ஆரம்பித்தோடனே இப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்திதியில் எல்லாத்தையும் தாண்டாரோனோ பகவான் பார்த்தார். உடனே அனுகிரகம். கொஞ்ச நாள் அப்படி பார்த்தார். எப்படி அனுகிரகம் பண்ணுவார்? நேராக வந்து வைகுண்டத்துக்கு தூக்கிட்டு போவாரா? அதெல்லாம் மாட்டார். அவர் இன்னும் பரீட்சை பண்ணுவார். சோதனை கடுமையாக இருக்கும். அதற்கு அனுகூலம் பண்ணி தருவார். நீ இவ்வளோ பக்தி பண்ணுறியோன்னோ என்ன பண்ணுவார்னா, ஒரு தெய்வம் மனுஷ ரூபேனாங்கிறார். உனக்கு சகாயம் பண்ணுறதுக்கு உனக்கு தெரியாமலே ஒருத்தர் கூட வரும். அதுதானே வேணும். சங்கச்சக்கர கதாதாரியா பகவான் வந்து நம்ம முன்னாடி நின்னான்னா, தியானம் பண்ணிகிட்டே இருக்கோம் பூஜாரையில், கண்ணை திறந்து பார்த்தா பகவான் அப்படியே வந்து நின்னார்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கும் நம்பிக்கை வராது, அது சரியாகவும் இருக்காது. என்ன பண்ணுவான்னா, கையை அசைச்சு பார்ப்பார், இது உண்மையா டூப்ளிகேட்டா, என்ன திடீர்னு இப்படி நம்மளுக்கு முன்னாடி ஒரு ரூபம் வருதேன்னு நம்மளுக்கே நம்பிக்கை வராது. அவர் அப்படி வரவும் முடியாது, வந்தால் நம்மளுக்கு நம்பிக்கையும் வராது. அவர் எப்படி அனுகிரகம் பண்ணுவார்? அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணால் எப்படி பண்ணுவார்னா, ஒரு மனுஷ ரூபத்தில் இருந்து தான் சகாயம் பண்ணுவார். அதுதானே நம்ம பண்ணுற பக்திக்கு அதுவே சரியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பக்குவம் இருந்தால் தான் தரிசனம் கொடுக்க முடியும் ஒரு பக்தனுக்கு. உடனே ஒருத்தரை கூட அமைச்சு மனுஷ ரூபத்தில் இருந்து உதவி பண்ண வைப்பார் பகவான். கண்ணுக்கு தெரியாமல் அந்த கஷ்டம் நீங்கும், விலகும். இவருக்கு எப்படி சகாயம் கிடைச்சதுன்னா, இவர் கொஞ்சம் தூரம் இப்படி கஷ்டப்பட்டு வரார், ஆகாரம் இல்லை, உடம்புல ரத்தமாக இருக்கா. உடனே ஒரு மனுஷர் வரார், குதிரையில் வரார். என்னமா வரார்னா, ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணக்கூடியதான, துணி வியாபாரம் பண்ணக்கூடியதான ஒரு மனுஷர். அவர் வந்து அவருடைய ரீதி எப்படின்னா, அவருடைய வியாபாரம் எப்படின்னா, அவர் பண்டரிபுரத்துக்கு அடுத்தாப்பில் இருக்கிற ஒரு கிராமம், அவர் துணி வித்துண்டே வந்துட்டுருக்கார். குதிரை மேலே துணியை வச்சுட்டு விற்கிறது. பகலில் முழுக்க துணியை விற்றுவிட்டு ராத்திரி போய் ஒரு சத்திரத்தில் தங்கிடுவார். சங்கி அங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டுவிட்டு ராத்திரி அந்த சத்திரத்தில் படுத்துக்கிறது. கார்த்தால இருந்து வியாபாரத்தை தொடங்கிறது. இதுதான் அவருடைய தினச்சரியம். எதேர்ச்சியாக இந்த கூர்மதாசரை அவர் பார்க்குறார். எங்கேருந்து வரையில் என்ன ஏதுன்னு கேட்டார். இவர் இது போல் பண்டரிபுரத்துக்கு போகிறேன், யாத்திரை போகிறேன்னு சொன்னோன்னே அவரும் தடுத்து பார்க்குறார். நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுன்னு வரணுமா? சொல்லுங்க, நானே கொண்டு போய் உங்கள் ஊர்லேயே விட்டுடுறோம். இல்லை, முடிஞ்சால் உதவி பண்ணுங்க, இதுலேருந்து தடுக்காதீங்க. உங்களால் என்ன உதவி எனக்கு பண்ண முடியுமோ பண்ணுங்க. நான் தீர்மானமாக அந்த பாண்டுரங்கனை தரிசனம். இவர் சொன்னால் கேட்கல. உடனே என்னால் என்ன உதவி முடியும்னா, நான் இது போல் பகலில் வியாபாரம் பண்ணிட்டு வரேன்னு நேரத்தில் சத்திரத்தில் வந்து தங்குவேன். அந்த ஊரினுடைய சத்திரத்தில் தங்குவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பகல் முழுக்க உருண்டு அந்த சத்திரத்துக்கு வந்துடுங்க. சத்திரத்துக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கோ, நான் வியாபாரம் முடிஞ்சு அதில் வர பணத்தில் பொருட்கள்லாம் வாங்கிட்டு அந்த சத்திரத்துக்கு வந்துடுவேன். வந்து சமையல் பண்ணி பக்குவம் பண்ணி ஒரு ஆகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் நானும் ராத்திரி அதை சாப்பிடுவோம், அந்த சத்திரத்தில் தங்குவோம். மறுநாள் காலத்தால் நான் கிளம்பி என் ஜோலியை பார்க்க போகிறேன், என் வேலையை பார்க்க போகிறேன், நீங்கள் உங்கள் ஜோலியை பார்க்க. இதுதானே பண்ண முடியும் பகவான். நல்லதாக பட்டுது, உடனே அதுக்கு ஒத்துண்டார். அதே போல் இவா திட்டமிட்டது போல் ஒரு நாளைக்கு அந்த ஊர் எல்லைக்குள்ளே இவர் வந்து சேர்ந்துடுவார். இவர் பகலில் வியாபாரம் பண்ணி அந்த சத்திரத்துக்கு வருது. இது போல் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. எதை நோக்கி வரான்னா, ஆஷாட ஏகாதசியை உத்தேசம் பண்ணி ஒரு வருஷம் கழித்து நடக்க போகிற ஏகாதசிக்கு இப்போலேருந்தே நடந்துடுவார்.
இப்படி ஒரு பக்தர் வந்துருக்கார், கூர்மதாசர்னு பேர். மற்றொரு பக்தர் யாருன்னா சாவுதாமாலின்னு ஒரு பக்தர். அவருடைய பக்தி ரீதி என்னன்னா, பக்தி எந்த விதத்தில் பண்ணுறாருனா, தினசரி அவருடைய தோட்டங்களில் வியாபாரத்துக்காக பல காய்கறிகளை போட்டிருக்கார். அதை எடுத்து அன்னன்னைக்கு விற்று மார்க்கெட்டில் விற்று வரக்கூடிய வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துகிறார் விவசாயி. அதுலேயே ஒரு பக்கம் என்னென்னா புஷ்பங்கள் நிறைய போட்டிருக்கார். அதில் வர புஷ்பத்தை எடுத்து மாலை கோத்து நித்தியபடி கொண்டு போய் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவார் பாண்டுரங்கனுக்கு. விருத்தி தனி, தன்னுடைய பக்தி தனி. புஷ்பங்கிற புஷ்ப கைங்கரியம் பண்ணுறது ரொம்ப உத்தமம். புஷ்ப கைங்கரியம் பண்ணால் என்ன கிடைக்கும்னா, புண்ணிய சம்வர்தனாச்சைவ பாபௌக பரிகாரதா, புண்ணியம் அதிகரிக்கும். நீ புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ண புண்ணியம் அதிகரிக்கும். பாபௌக பரிகாரதா, பாப்பங்கள்லாம் நீங்கி போகும். புஷ்கலார்த்த பிரதானாஞ்ச புஷ்பமித்யபிதீயத்தை, உனக்கு கொடுக்க நினச்சி பார்க்காத ஒரு சௌபாகியங்கள்லாம் பகவான் கொடுப்பார். யாரா சாட்சின்னா, தோ அடுத்தாப்பில் க்ஷேத்திரத்தில் இருக்காளே ஆண்டாள், என்ன கைங்கரியம் பண்ணா, புஷ்ப கைங்கரியம் பண்ணா. யார் அடைஞ்சாள்னா அந்த ரங்க மன்னாரையே தன்னுடைய பர்த்தாவாக அடைஞ்சாள் இல்லையா? நிகரான சாட்சி ஆண்டாள் தானே. அதை எப்படி ஏத்துண்டார் பகவான்னா, கடிச்சு கொடுத்த கனி சுவை என்ன இருக்கோ, கழட்டி கொடுத்த மாலை மனம் என்ன இருக்கோ. யாராவது ஒரு கடிச்சு கொடுத்த பழத்தை ஸ்டேட்டஸ் பார்த்துன்னு தொடக்கூட மாட்டா. ஆனால் ராமர் என்னடான்னா, அந்த சபரி கொடுத்த பழத்தை ஆனந்தமாக எடுத்துட்டாராம். அவள் கடிச்சு கொடுத்தா எச்சல் பண்ணி கொடுத்தான்னு பார்க்கவே இல்லையா. ஸ்வயம் ஆசாத்திய பரீட்சை பரிபக்ஷாங்கிற, கடிச்சிட்டு தான் கொடுத்தாங்கிறார். ஆனால் அதை ராமர் எடுத்து சாப்பிட்றார். எப்பேற்பட்டவர் ராமர்னா, சக்கரவர்த்தி திருமகன் ராமர். அந்த ராமர் எதை பார்த்தார்? பழத்தை பார்க்கல, சபரி கடிச்சு கொடுத்ததை பார்க்கல, எச்சல்னு பார்க்கல. எதை பார்த்தார்னா பக்தி ஒன்றை மாத்திரம்தான் அதில் பார்க்குற. அதே போல் இந்த ஆண்டாள் கொடுத்த மாலை இருக்கே, கழட்டி கொடுத்த மாலை மனம் என்ன இருக்கோ, அதில் உனக்கு அப்படி என்னத்தை பார்த்தங்கிறார். அதில் என்ன கண்டு அந்த மாலை எடுத்து நீ போட்டுண்டியே, அது இத்தனைக்கு ஒருத்தர் போட்ட மாலை நிர்மால்ய மாலை எடுத்து நீ போட்டுருக்க, அதில் அப்படி என்ன உனக்கு கிடச்சிது, என்ன சந்தோஷம் கண்டங்கிறார். உரிச்சு கொடுத்த தவுலில் சுவை என்ன இருக்கோ. இதாவது பரவாயில்ல, ஒருத்தர் பழத்தை நிவேதனம் பண்ணிட்டு பழத்தை தூக்கி கீழே போட்டுவிட்டு தோலை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருக்கார், அதை எடுத்து லபக்குன்னு சாப்பிட்ருக்கார். பழத்தை முழுக்க கீழே போட்டிருக்கார், தோலை கொடுத்துருக்கார். அந்த தோலை எடுத்து சாப்பிட்டதும் தெரியல. அதற்கப்புறம் அவர் பயப்படுறார், விதுரன் பயப்படுறார். ஆகா, நம்ம பழத்தை கொடுக்காம தோலை கொடுத்துட்டோமே சுவாமிக்கு. கிருஷ்ணன் மென்ன பிடிக்கிறதா தொண்டை அடைக்கிறதான்னு கேட்டா, விதுரா நீ கொடுத்து சொன்ன பிறகு தான் நான் தோலை சாப்பிட்ருக்கேங்கிறத எனக்கு தெரியறதுடா. இன்னும் சொல்ல போனால் பழத்தை விட தோல் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீ பழம் கொடுத்துருந்தேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா எனக்கு தெரியல. நான் எதை பார்த்தேன்னா பழத்தை பார்க்கல, நீ கொடுத்த வஸ்துவை பார்க்கல. பாவகிராகி ஜனார்தனா, உன்னுடைய பக்தியை மாத்திரம் தாண்டா பார்த்தேன். அதை விட இந்த தோல் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு. எல்லாத்தையும் ஏற்றுக்கிற நீ என்னுடைய இந்த பக்தியை ஏற்றுக்கூடாத ஒரு கோபி பாவத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுற. அந்த நிர்மால்ய புஷ்பத்தை வாங்கி போட்டுண்டா இல்லையா இந்த ரங்கமன்னார். எதனாலன்னா அந்த நிர்மால்யத்தை பார்க்கல, அந்த புஷ்பத்தை பார்க்கல. எதை பார்த்தார்னா பக்தியை மாத்திரம்தான் பார்த்தார். ஆண்டாளுடைய பக்தியை பார்த்தார். 24 மணி நேரத்தில் வாடக்கூடியதான அந்த புஷ்பத்தை நம்ம சமர்ப்பணம் பண்ணினோன்னா நம்ம மனசு வாடாமல் பகவான் பார்த்துப்போம். நீ மாலை சாத்தினன்னு பெருமையாக சொல்கிற, 24 மணி நேரம் தான் அதுக்கு வேல்யூ, அதுக்கு ஆயுசு. அதை நீ சமர்ப்பணம் பண்ணால் உன்னுடைய வருஷம் முழுக்க உன்னுடைய மனசை வாடாமல் அவர் பார்த்துக்கிறார். அதுதான் புஷ்பத்தினுடைய உயர்ந்த தன்மை. நீ நினச்சின்னு இருக்க, இங்கே ஒரு கை துளசியை போட்டேன், இங்கே ஒரு கை மாலையை கோர்த்து போட்டேன் நீ நினச்சிக்கிற. வைகுண்ட வர்ணனத்தில் சொல்கிறார் பாகவதத்தில், இந்த சனகாதிகள் அப்படி போயின்னு இருக்கா வைகுண்டத்தில். பகவானுடைய வீட்டுக்கு ஒவ்வொரு படியை தாண்டி போகிறா, 7 படிகளை தாண்டி போகிறா. ஒவ்வொரு படியில் ஒவ்வொரு ஆச்சரியம். அதில் ஒரு வாசலில் என்னென்னா கூடையாக லாரியாக புஷ்பம் வந்து கொட்டுறது. இது என்ன புஷ்பம்னு கேட்குறார்.
பார்த்தா எல்லா புஷ்பங்களும் நிர்மால்யம்னு வந்து கொட்டுறாவ. எங்க நிர்மால்யம்? வைகுண்டத்தில் ஏது நிர்மால்யம்? ஏது நிர்மால்யம்னா அங்கே நிர்மால்யம் கிடையாது. இங்கே நீ ஒரு துளசியை போட்டேன்னா அங்கே வந்து சேர்ந்துடும். நம்பிக்கையோடு போட்டா. நீ இங்கே ஒரு மாலையை சாத்தினா அந்த பெருமாளுக்கு கழுத்தில் அங்கே விழுமா. நீ இங்கே ஒரு துளசியை போட்டால் அங்கே விழும். ஒரு துளசி தலத்தையோ நீ எது பண்ணினாலும் பாவமாக பக்தியாக ஒரு உத்திரணி ஜலத்தை விட்டால் கூட அது அங்கே போய் சேரும். கூட கூடையா லாரி லாரியாக வந்து கொட்டுறா. அந்த சனகாதிகள் கேட்குற ஏதுன்னா கீழே பக்தால் போடுறது அங்கே கொண்டு வந்து கொட்டுறான். அது ஒரு புஷ்பத்தை மட்டும் பகவான் அவுக்காமல் மீதி எல்லாத்தையும் அவுத்து கொடுத்துட்டான். நேத்தி போட்டது வாடின உடனே கொண்டு வந்து நிர்மால்யமாக போடுறா. ஒன்றை மட்டும் பகவான் இறுக்கமாக பிடிச்சுட்டு இருக்கார். எதடான்னா துளசியை பகவானே பிடிச்சுட்டு இருக்கார். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்குமா அந்த துளசி. கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரிய. அந்த பகவானுடைய சரணத்துக்கு பிடிச்சதான ஒரு புஷ்பம் எது உண்டுன்னா அது துளசி. துளசி குசுமம் கிராக்கியம் தத்து அபாவேது பல்லவம். துளசி இருந்தால் துளசி புஷ்பத்தை எடுத்து போடு. அது இல்லைன்னா துளசியினுடைய அந்த புஷ்பத்தை அந்த மேலே இருக்குமே பூவை எடுத்து போடு, இல்லை இலை எடுத்து போடு, இல்லைன்னா அந்த செடியினுடைய அந்த குச்சி எடுத்து போடு. அது இல்லைன்னா அதனுடைய வேர் எடுத்து போடு. அதுவும் இல்லைன்னா அது வச்ச மண் உங்கள் ஆற்றுல இருக்குமே அதை எடுத்து போடு. அதுவும் இல்லைன்னா துளசின்னு பேரை சொல்லி இந்த பகவான் இடத்துல ஒரு 2 உத்திரணி ஜலத்தை விடுன்னார். அப்போ துளசினுடைய மகிமை எவ்வளோ பெருசு. அதனால தான் துளசிக்கு கோவிந்த சரணத்தில் ஆசைன்னு சொல்லலை, அந்த பகவானுடைய சரணத்துக்கு துளசி மேலே ஆசைங்கிற. அந்த மாலையை மட்டும் பகவான் அப்படி இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கான். நீ நினச்சிட்டு இருக்க இங்கே புஷ்பத்தை போடுறோன்னு, அது அத்தனையும் பகவானுக்கு போய் சேரும். நம்பிக்கையோடு போட்டு எது வேணும்னா பக்தி மாத்திரம்தான் வேணும். அந்த பக்தி இருந்தால் உண்மையாகவே அந்த பகவானுக்கு போய் சேரும். அதையும் தான் அவர் எடுத்துக்கிறார் பாவகிராகி ஜனார்தனா. வாடக்கூடிய புஷ்பம் அதற்கு மகத்தான பலனை கொடுக்கக்கூடியவர் பகவான். நீ அல்பமான போட்டுட்டு நீ நினைக்கிற நான் புஷ்ப கைங்கரியம் முழுக்க நான் தான் பண்ணினேன்னு பெருமையாக பீத்திக்கிற. ஆனால் அது 24 மணி நேரம் கூட வாயுசு கிடையாது. ஆனால் அவர் அதற்கு வருஷம் முழுக்க மனசு வாடாமல் உனக்கு பலனை கொடுக்கும். இந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணக்கூடியவர் அந்த சாவந்தாமால். மங்கள 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 நாம விட்டலாச்சே. அவர் என்ன நினைக்கிறார்னா நித்தியப்படி அப்படி புஷ்பம் கோக்குறார். இந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம் இருக்கே, இது வேற யாருக்கும் கிடையாது. நம்மளுக்கு இந்த பூலோகத்தில் நம்ம மனுஷ பிறவி எடுத்து இந்த நாமத்தை சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு நினச்சா ஒரு சப்தாகம், இன்னைக்கு நினச்சா ஒரு நவாகம், பகவானுடைய குணகணங்களை கேட்குறோம், பகவானுடைய பஜனை வைக்கிறோம், பகவான் நாம நான் சொல்கிறேன் நீங்கள் திருப்பி வாங்கி சொல்கிறேன். ஒரு 5 நாள் இப்படி ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணி நடக்கிறது. இதெல்லாம் எங்கே சாத்தியம்னா நம்ம பூலோகத்தில் மாத்திரம்தான் சாத்தியம். வைகுண்டத்துக்கு போயிட்டோன்னா எல்லாரும் எப்படி இருப்பான்னா சர்வே சாரு சதுர்புஜா கிரீட்டின குண்டலினா எல்லாரும் அந்த பகவான் ரூபத்திலே இருப்பா. வைகுண்டம் வேண்டாங்கிறார் அவர். வைகுண்டத்தில் கூட இந்த ஆனந்தம் கிடையாது. நீ வைகுண்டத்தில் பரமபதம் போயிட்டேன்னா பகவானோட 2.5 கலந்துருவ, பகவானுடைய ரூபத்திலேயே இருப்ப. என்ன பண்ணலான்னா 24 மணி நேரம் பகவானை பார்த்துட்டே இருக்கு. ஆனால் இங்கே எப்படின்னா நினச்சா பாகவதம், நினச்சா ராமாயணம், நினச்சா சீதா கல்யாணம், நினச்சா ராதா கல்யாணம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இன்றைக்கி நினச்சா நாளை கார்த்தால பண்ணு. பிரம்மாவுக்கு ஒரு தடவை தான், பிரம்மா தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சார், ராதா கல்யாண மகோத்சவத்தை. ஆனால் அவருடைய ஆயுஸில் ஒரு தடவை தான். நான் நினச்சேன்னா நாளை கார்த்தால, நீங்கள் நினச்சா நாளை கார்த்தால, யார் நினச்சாலும் மறுநாள் கார்த்தால படும். இந்த பாக்கியத்தை பூலோகத்தில் பிறந்ததுனால நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வைகுண்டம் வேண்டாங்கிற. அதனால தான் மகான்கள்லாம் வைகுண்டம் எனக்கு வேண்டவே வேண்டாம், வைகுண்டம் யோகி துர்லபம், எப்பேற்பட்ட வைகுண்டம் அப்படிலாம் சொல்கிறோம். புராணங்களில் இருக்குது. ஆஞ்சநேய சுவாமியை கடைசியாக சரையூ நதி தீரத்தில் இறங்குறார் பகவான். இறங்குற அந்த பகவானை பார்த்து ராமர் கூப்பிட்றார். என்ன சொல்கிறார், ராமர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறார் பப்ளிக்காக. ராமாவதாரம் பூர்த்தியாகி வைகுண்டம் போகிறார். போகிற காலத்தில் சொல்கிறார், யார் யாரெல்லாம் என் கூட இந்த சரையூ நதியில் இறங்குறேளோ அத்தனை பேருக்கும் வைகுண்டம் ஃப்ரீ. தகுதி வேண்டாம்,
நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதி எதிர்பார்த்து வைகுண்டம் கிடையாது. நீங்கள் இப்போ இறங்கினேன்னா வைகுண்டம். உடனே பார்த்துட்டு அங்கே இருக்கிற கிழங்கட்ட வயசானவா பெரியவா எல்லாரும் இறங்கிட்டா. வைகுண்டம்னா சுலபம் சும்மாவா? எல்லாரும் இறங்கிட்டா. பூச்சி புழு மரம் செடி கொடி எல்லாம் இறங்கிடுது. எல்லாம் இறங்கி சரியு தீரத்தில் இறங்கிடுது. யாரா கரையில் யாராவது இருக்காளான்னு ராமர் பார்க்குறார். பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி நிற்கிறார் கையை கூப்பின்னு. ஆஞ்சநேயா நீ வரலையா? வைகுண்டம் போகிறேனே நீ வரலையா? இருக்கிற பூச்சி உட்பட இறங்கி. ஏன் வரலையான்னார். நான் வரல. ஏன் வரல? காரணம் இருக்குது சுவாமி. உங்கள் வைகுண்டத்தில் என்ன இருக்குது? என்னப்பா இப்படி கேட்குற? இப்படி ராமனாக நான் இருக்க மாட்டேன். 2 கை 2 கால் ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ நான் இருக்க மாட்டேன். பின்ன எப்படி இருப்பீர்னா, 4 கை சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கதை பத்மம் வனமாலை திவ்ய வைஜயந்தி முக்தாகாரம் திருப்பார்கடலில் படுத்துன்னு இருப்பேன். பூமி தேவி ஸ்ரீதேவி சரண சேவை பண்ணுவா. வேதங்கள்லாம் திவ்ய சுந்தரிகளாக சாமர வீசும். பகல் மட்டுமே, ராத்திரி கிடையாது. துக்கம் கிடையவே கிடையாது. சுகம் மட்டுமே, சந்தோஷம், ஆனந்தகரமான வைகுண்டம்பா. ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து எல்லாரையும் கூட்டின்னு போவார். நீ வந்தேன்னா உனக்கும் போ. அவர் சொன்னார், எல்லாம் சரி, அங்கே கதை சொல்கிறவா உண்டா, கதை கேட்குறவா உண்டா? கதை சொல்கிற மகான்கள் இருக்காளா? ராமாயணம் யாராவது அங்கே சொல்லுவாளா? ராமநாமம் சொல்கிறவா இருக்காளா? ராமநாமத்தினுடைய பெருமை சொல்கிறவா இருக்காளா? ராம குணத்தை வர்ணிக்கிறவா இருக்காளா? எடுத்து பேசுகிறவா இருக்காளா? அதெல்லாம் கிடையாது. அது எதுக்கு அங்கே? நானே இருக்கேனேப்பா, ராமர் நான் தான். நானே 4 கை 2 கை 2 கால் ராமனா இல்லாதபடிக்கு வைகுண்டவாசியாக முன்னாடி நிற்பேனே, என்னை பார்க்கலான்னு சொல்கிறேனே. எனக்கு வேண்டவே வேண்டான்னார். உங்களை நான் இப்படியும் சேவிச்சிருக்கேன், அப்படியும் சேவிச்சிருக்கேன். ராமராகவும் சேவிச்சிருக்கேன், அந்த வைகுண்ட ரூபத்தையும் சேவிச்சிருக்கேன். உங்கள் கதையும் கேட்டிருக்கேன், உங்களை நேராகவும் பார்த்துருக்கேன். உங்கள் கதையை கேட்கும்போது உள்ள ஆனந்தம் இருக்கே, அது உங்களை நேராக பார்க்கும்போது இல்லவே இல்லைன்ட்டு. அந்த ரூபத்தில் இல்லவே இல்லை. அந்த ராமநாமம் அப்படி கண்ணை மூடின்று 2 ராமநாமம் சொன்னால் உள்ளே போய் என்னவோ பண்ணுறது. அந்த பகவானுடைய நாமம் உள்ளே போய் ஏதோ பண்ணுறது. அதனால் அந்த ராமநாமத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல்லக்கூடிய மகான்களோ, அந்த ராமனுடைய பெருமையை சொல்லக்கூடிய மகான்களோ, நாமத்தை சொல்லக்கூடிய மகான்களோ அங்கே இல்லைன்ட்டல். அதனால் அந்த அல்பமான வைகுண்டம் எனக்கு வேண்டான்னர். எப்பேற்பட்டதான வைகுண்டம், ஆனால் ராமநாமம் இல்லை, ராமரை பற்றி சொல்கிறவா இல்லை, அதனாலே அது அல்பம், அது வேண்டான்னர். புத்தியாவதூய ஹனுமானு பரமாம் விமுக்தி. யோகி துர்லபமான வைகுண்டம், நினச்சி கூட பார்க்க முடியாத வைகுண்டம். எதற்காக விட்டார்னா, இந்த ராம நாமத்துக்காக விட்டார். பகவன் நாமாவுடைய பெருமை அவ்வளோ பெருசு, அவனுடைய குணங்கள் அவ்வளோ பெருசு. அதற்காக இதை விட்டார். எதற்காகன்னா வைகுண்டத்தை விட்டார், இந்த நாமத்துக்காக விட்டார். ஏன்னா அது அங்கே கிடையவே கிடையாது. அங்கே போனால் ஒரு பொம்மை போல இருக்கலாம். இங்கே எப்படிடான்னா சதா சர்வத்திர காலம் அவனுடைய நாமம் தியானம் சிந்தனை அவனுடைய குணகணங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஏத்ததான ஒரு லோகம் எதிரான்னா இந்த பூலோகம். அதனால தான் மகான்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, எனக்கு எங்கே வேணா நான் என்ன ஆசைப்படுறேன்னா, எனக்கு திருப்பி இந்த பிறவி பெருங்கடலில் பிறவியை கொடு, ஆனால் உன்னுடைய சரணாரவிந்தத்தை மறக்காதபடிக்கு ஒரு மனுஷ ஜென்மா எங்கேயோ தூக்கி ஒரு தீவில் போட்டுறாத. கொடுத்தேன்னா எப்பொழுதும் இந்த பன்றி வாசத்தில் இருக்கணும், உன்னுடைய தியானத்தில் இருக்கணும். அப்பேற்பட்டதான ஒரு பிறவியை கொடுன்னு மகான்கள்லாம் பிரார்த்தனை பண்ண. நம்ம அதனுடைய அருமை தெரியாமல் பெருமை தெரியாமல் வீணடிச்சுருக்கும். எது வேணா போனால் திருப்பி சம்பாதிக்கலாம், ஆயுசு போனால் திரும்பி வருமா? இருக்கிற ஆயுசு சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியாங்கிறது வேதம். 100 வயசு நிர்ணயமான ஆயுசு. ஆனால் அந்த 100 வயசும் நீ இருப்பியான்னு கேட்டால் கேள்விக்குறி. எத்தனை வயசுன்னா உனக்கு எத்தனை மூச்சு காத்து பிரம்மா எழுதியிருக்காரோ அதுதான் உன்னுடைய தலையெழுத்து. அப்படி இருக்கும்போது நம்ம பகவானை இப்போலேருந்தே பிடிச்சிக்க ஆரம்பிக்க வேண்டாமா? நீ நினச்சின்னு இருக்க ஏதோ ஆயுசு இன்னும் நிறைய இருக்குன்னு. யம தர்மராஜா ரொம்ப தள்ளி இல்லடாங்கிறார். பிரகலாத சுவாமி சொல்கிறார், உன்னுடைய கழுத்துக்கு பின்னாடி அந்த யம தர்மராஜா எப்பொழுதும் பிடிச்சின்னு உன் புடனியை பிடிச்சின்னு இருக்கான். எப்போ வேணா உன்னுடைய ஆயுசை கொண்டு போவான்.
அதை மனசில் வச்சுட்டு நீ பகவன் நாமத்தை சொல். அதை நினச்சிட்டேன்னா உனக்கு பகவன் நாம தீர்மானமாக வரும். தர்மத்தை மேலே மேலே செய்யறதுக்கு பழகிக்கணும். கிரகீதைவ கேசேஷு மிருத்யுனா தர்மமாச்சார். அதை மனசில் வச்சுன்னு தர்மம் பண்ணு. கடைசி காலத்தில் எதிராக கூட வரும்னா ஐசாலாப பாந்தா காண்டி, பகவானுடைய ஸ்மரணமும் அவனுடைய நினப்பு மட்டும்தான் கூட வரும். தர்மானுகோகச்சதி தீவையேக்கா. எது கூட வரும்னா நீ பண்ண தர்மங்கள் தான் வரும். நீ பணம் புகழ் பேரு எல்லாம் சேர்த்து வச்சாலும் கடைசியாக போகிற காலத்தில் உன் கூட வருது நீ சொன்ன நாமங்கள், நீ செஞ்ச புண்ணியங்கள், நீ செஞ்ச தர்மங்கள். இது மாத்திரம்தான் உன் கூட வரும். உன் சரீரம் கூட உன் கூட வராது. நீ ஒவ்வொன்றா நினச்சிட்டு இருக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு. வீடு எதுன்னா வீடு அங்கே தான் இருக்கும், நீ கிளம்பி போயிடுவ. இல்லை மனைவின்னா பணம்னா அது பீரோவில் இருக்கும், நீ கிளம்பிடுவ. வேளா வேலைக்கு இப்போ மாட்டுக்கிட்டேருந்து பாலை கறந்து குடிச்சியே அந்த மாடுன்னா அது கொட்டில் இருக்கும், நீ கிளம்பிடுவ. 60 வருஷமாக நானும் சார் நான் அவர் கூட தான் வாழ்க்கை, எங்கே போனாலும் அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாலே உன் மனைவி ஒன்றில் பாதி. அவள் என்னாச்சுன்னா வாசலோடு அழுது நமஸ்காரம் பண்ணிட்டு அவள் உள்ளே போயிடுவோம். நீ மட்டும்தான் அந்த யாத்திரை கிளம்பு. அது மாத்திரமில்லை, உன் கூட இருந்து உன் ஃப்ரெண்டாக ஒருத்தன் இருந்தானே, உன் சொந்தக்காராளாக இருந்தால் அவள்லாம் கூட வந்துடுவாளோன்னா அவளும் வரமாட்டா. அவள் இடுகாடு பரியந்த வந்துடுவா. ஒரு ஸ்நானத்தை பண்ணுவா, திரும்பி கிளம்பி போயிடுவோம். சரி, இதெல்லாம் அந்நிய வஸ்துக்கள், நம்மளை விட்டு தனியாக உள்ளது. நம்ம கூடையே பிறந்தது சரீரம், போஷாக்க பண்ணி அதை நன்னா காப்பாற்றி நன்னா புஷ்டியாக வளர்த்து வச்சுருக்கேன். வேளா வேலைக்கு தவறாமல் சாப்பிட்டு ஏகாதசி துவாதசி பார்க்காம சாப்பிட்டு கண்ட நேரத்தில் தின்னு உடம்பை வளர்த்து வச்சுருக்கே. ஒரு நியமமே இல்லாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு தூங்குறது, இப்படிலாம் இல்லை. நியமம் இல்லாதபடிக்கு ஏகாதசி விரதம் கூட பார்க்காதபடிக்கு வளர்த்தினே இந்த சரீரம். அதுதான் உன் கூட வருமா? அக்னியோடு அது போச்சு. எதுவும் கூட வரும்னா பகவத் சரணாரவிந்தத்தினுடைய ஸ்மரணம். நீ சொன்னியே நாமம், ராமநாமா எத்தனை சொன்னியோ அது கூட வரும். எத்தனை விட்டலநாமம் சொன்னியோ அது கூட வரும். எத்தனை கிருஷ்ணநாமம் சொன்னியோ அதுதான் கூட வரும். அது மாத்திரமானா தர்மானுகோகச்சதி ஜீவயேக்கா. நீ தர்ம காரியங்கள் எவ்வளோ ஈடுபட்டு எப்படி செய்யறியோ அந்த தர்மம் மாத்திரம்தான் கூட வரும். மீதி எல்லாத்தையும் நீ இங்கே விட்டுட்டு கிளம்பி போய்த்தான். அதனால தானே மகான்கள் சொல்கிறா, இப்பேலேருந்தே தர்மத்தை செய், இப்பேலேருந்தே அந்த பகவத் சரணார் மிந்தத்தில் ஒரு பிரீத்தியை வை, அவனுடைய நாமங்களை சொல். எது கை கொடுக்கும்னா அது மாத்திரம்தான் கை கொடுக்கும். நம்மளுக்கெல்லாம் ஒரு பரம பாக்கியம் இந்த 5 நாட்கள் இந்த சத்சங்கத்தை அனுபவிக்கிறதுக்கு. 3 நாட்கள் முடிஞ்செடுத்து இதனுடைய சரித்திரத்தினுடைய மீதி பாகம் நாளைக்கு. கூர்மதாசர் 2 பக்தாளுடைய சரித்திரம் சொல்லியாச்சு. மேலே இதில் இன்னொரு பக்தர் இருக்கார், அவருடைய சரித்திரங்கள் மேற்கொண்டு நாளைக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது இந்த சத்சங்கம். டெய்லி சொல்கிறது தான், யார் யாருக்கு முடியுமோ அவளுக்கெல்லாம் தெரிவித்து எல்லாரையும் கூட்டின்னு வந்து இந்த சத்சங்கத்தை மேலே பிரயோஜனப்படுத்திக்கும்படியுமா கேட்டுக்கிறேன். ஒருத்தர் 2 பேருக்கு சொல்லி எல்லாரையும் இந்த சத்சங்கத்துக்கு வர சொல்லணும். எல்லாரையும் ஈடுபடுத்தி இந்த சத்சங்கம் நடக்கிறதுங்கிறத எல்லாருக்கும் தெரிவித்தாதானே எல்லோரும் வர முடியும். தெரிவித்து இந்த இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதை பிரயோஜனப்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேலே அன்றைக்கே சொன்னேன், வாசலில் விபூதி இருக்குது. நம்ம ஆசிரமத்தில் இன்னும் நிறைய ஜனங்கள் வந்திருக்கு. அதற்காக ஆசிரமத்தில் தயாரிக்கப்பட்டதான சுத்தமான விபூதி, அதில் கலப்பு எதுவுமே கிடையாது. சுத்தமான கோமயத்தில் பண்ண விபூதி, கெமிக்கல்லாம் எதுவும் போடாமல் பண்ணப்பட்ட விபூதி. யாருக்கு வேணுமோ அதை வாங்கி பிரயோஜனம் அடையலான்னு கேட்டு. விட்டல ஜெய் ஜெய் விட்டல, விட்டல 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 விட்டல ஜெய் ஜெய் விட்டல. மங்களூரு ரமணாய ஸ்ரீமதே மங்களோ ரமணீய மூர்த்தயே தே மங்களோ ஸ்ரீவத்ஸ பூஷாய ஷார்ங்கிணே மங்களம் நந்த கோபாத்மஜாய ஜய மங்களோ நித்ய சுபமங்களோ. சதா
सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा जानकीकान्तस्मरणं जय जय राम राम पार्वती पतये हर महादेव जीवन स्मरणं गोविंदा गोविंदा कुंडली कवरदा समस्त सद्गुरुनाथ महाराज की जय समस्त साधु मंडली की जय आंजनेय मूर्ति की जय